الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون அளவற்றல்லாரும் நிகழ்த்தன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தரம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபி தாபிஈன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, வாலிபர்களே மற்றும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, குத்பா மஸ்னூனாவுக்கு பிறகு பிரபல்யமான அந்த வசனத்தை ஓதி காண்பித்தேன். ரமதானுடைய மாதம் வந்தாலே இந்த வசனங்கள் நம்முடைய செவியில் வந்து விடக்கூடிய ஒரு நிலை நாம் பார்க்கின்றோம். ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன்னால் சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. இதற்காக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெறும் பொருட்டு. இப்போ இந்த ரமதானுடைய மாதம் கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய அல்லாஹு தஆலா நம் மீது பாக்கியம் அல்லாஹு தஆலா பொழிந்திருக்கின்றான். அல்லாஹுடைய ஃபضலும் அவருடைய கிருபை நாம் ரமதானுடைய மாதத்தை அடைந்தோம். இது மிகப்பெரிய ஒரு நிஅமத். அல்லாஹு தஆலா நம்மை உடல் ஆரோக்கியத்துடன் ஈமானுடைய நிலையுடன் இந்த ரமதானில் நாம் அடைய செய்து, இந்த ரமதானில் நம்மால் இயன்ற அளவுக்கு நன்மைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இது அனைத்துமே அல்லாஹுடைய ஃபضல். ஃபதாலிக ஃபضலுல்லாஹ். இது அல்லாஹுடைய ஃபضலை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏன் இதே மாதத்தை அடைந்த பலரை நாம் பார்க்கின்றோம். இந்த மாதத்தை அடைந்தும் தனக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளாமல் இந்த உலகத்துடைய மோகத்தில் விழுந்து கடமையான தொழுகையும் தொழ முடியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மிகவும் ஒரு துர்பாக்கியசாலிகளாக இருக்கக்கூடியவர்களையும் நமக்கு மத்தியில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதை பற்றி தான் நான் முந்தைய ஜுமாவிலும் கூறினேன். யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்து தன்னுடைய பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையான வார்த்தை கூறியிருக்கின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபித்தார்கள். நான் அதற்கு ஆமீன் கூறினேன். அப்போ ரமதானுடைய மாதம் நம்மை அடைந்தது. இது பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கின்றது. இந்த ரமதான் நம்மை பண்படுத்துகின்றது, செம்மைப்படுத்துகின்றது, சீர்படுத்துகின்றது. சொல்ல போனோம் என்றால் இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு பயிற்சி மாதமாக இருக்கு, ட்ரைனிங் மாதமாக இருக்கு, தர்பியத் செய்யக்கூடிய மாதமாக இருக்கின்றது. எந்த வகையில் இது தர்பியத் செய்கின்றது நாம் பார்க்கும் பொழுது, ஒட்டுமொத்த சமூகத்துடைய நிலையில் பார்க்கும் பொழுதும் சரி, சமூகத்துடைய சூழ்நிலை மாறுகின்றது. மக்கள் நன்மையில் ஈடுபாடு அதிகமாக ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். பள்ளிவாசல் நிறைந்த நிலையில் நாம் பார்க்கின்றோம். தொழுகையாளிகளும் நோன்புகாரிகளும் தானம் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் பொதுவாகவே பரவி கொண்டிருக்கின்றது. சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தர்பியத். அதே ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுதும் இந்த ரமதானுடைய மாதம் அவரை செம்மைப்படுத்துகின்றது. எப்படி இந்த ரமதான் மாதம் வந்த உடனேயே மனிதன் தன்னுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்கின்றான். தவறான விஷயங்களோ தடை செய்த விஷயங்களை பார்ப்பதிலிருந்து தன்னுடைய கண்களை அவன் கட்டுப்படுத்திக் கொள்கின்றான்.
பாடல்களையும் பாட்டையும் கேட்கக்கூடிய விஷயத்தில், மியூசிக்குடைய கேட்கக்கூடிய விஷயங்களில் தன்னுடைய செவியை அவன் பாதுகாத்துக் கொள்கின்றான். கரங்களை பாவமான செயலோ சொல்லோ விஷயங்களை செய்வதிலிருந்து பாதுகாத்துக் கொள்கின்றான். தன்னுடைய நாவை அவன் கட்டுப்படுத்திக் கொள்கின்றான். பொய் சொல்வதிலும் மற்ற அருவருக்கத்தக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்வதிலிருந்தும் தடுத்துக் கொள்கின்றான். வியாபாரத்தை அவன் நேர்மையாக செய்ய விரும்புகின்றான். தன்னுடைய வியாபாரத்தில் நீதமாக அவன் செய்யக்கூடிய அனைத்து விஷயம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்ன இந்த ரமாதம் அவனுக்கு செம்மைப்படுத்துகின்றது, அவனை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ரமதான் அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நோன்பை நமக்கு இந்த ரமதானுடைய மாதத்தை கடமையாக்கினான். ஏன்? அதனுடைய இலக்கையும் அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் பெறும் பொருட்டு, அல்லாஹை அஞ்சி வாழும் பொருட்டு, அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயபக்தியுடன் வாழக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய நோன்பை நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த ரமதானுடைய மாதம் என்பது நம்மை எல்லா விதத்திலும் ஒட்டுமொத்த 11 மாதத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று பயிற்சியை கொடுக்கின்றது. இந்த மாதத்தில் எப்படி நாம் நம்முடைய இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்கின்றோமோ, பார்வைகளை கட்டுப்படுத்திக் கொள்கின்றோமோ, அல்லாஹு தஆலா நமக்கு தடுத்த விஷயங்களை நாம் தடுத்துக் கொள்கின்றோமோ, அதே போன்றுதான் ரமதான் இல்லாத மாதத்திலும் நமக்கு 11 மாதம் இப்படி வாழ வேண்டும் என்று இந்த மாதம் நமக்கு தர்பியத் செய்கின்றது, பயிற்சியை நமக்கு கொடுத்து. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை. இதில் நாம் சில விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, முதல் விஷயம், அல்லாஹு தஆலா இந்த ரமதானும் இந்த நோன்பை கொண்டு அல்லாஹு தஆலா நம்முடைய செயல்களை கட்டுப்பாட்டில் ஏற்படுத்துகின்றார். நம்முடைய பார்வைகள் தவறான விஷயம் பார்ப்பதிலிருந்து நாம் தடுத்துக் கொள்கின்றது. நம்முடைய நாவு பொய்யான விஷயங்களோ அல்லது மற்ற அருவருக்கத்தக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். நாம் தவறான ஒரு செயலை செய்வதிலிருந்து நாம் அஞ்சிக் கொள்கின்றோம். தவறான ஒரு பாவம் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து நம்மை நாம் தடுத்துக் கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றால், இது எப்படி என்றால், ஹதீஸுல் குத்ஸியில் சொன்னது போல, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றிய வண்ணமாக அவனுடைய நெருக்கத்தை அவன் அடைகின்றான். அதனுடன் அவன் கடமையான விஷயத்தை நிறைவேற்றிய நிலையில உபரியான நஃபீலான இபாதத்களை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய மஹப்பத் கூறியவனாக ஆகிவிடுகின்றான். அல்லாஹ் எப்பொழுது அவனை நேசிக்க ஆரம்பிக்கின்றானோ, فكنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ويده التي يبطش بها ورجله الذي يمشي بها ولئن سألني لأعطينه என்ற இந்த வடிவத்தில் அல்லாஹ் தஆலா அமைக்கின்றான். அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம், அந்த மனிதன் எப்பொழுது அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கின்றானோ அவனுடைய கண்களாக பார்வையாக ஆகிவிடுகின்றான், எதை கொண்டு அவன் பார்க்கின்றானோ, அவனுடைய செவியாக ஆகிவிடுகின்றான், எதை கொண்டு அவன் கேட்கின்றானோ, அவனுடைய சுப்ஹானல்லாஹ் கரமாக ஆகிவிடுகின்றான், எதை கொண்டு அவன் பிடிக்கின்றானோ, அவனுடைய பாதமாக ஆகிவிடுகின்ற எதை கொண்டு அவன் நடக்கின்றானோ. இது அனைத்துமே இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? இது அனைத்துமே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்துவிட்ட பிறகு அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதுதான் பார்க்கும் இந்த பார்வை. அல்லாஹ் எதை விரும்பினானோ இந்த செவிகள் அதுதான் கேட்கும். அல்லாஹ் தடை செய்த விஷயத்தை இந்த கண்களோ அல்லது பார்வையோ அல்லது நம்முடைய செவியோ செய்யக்கூடிய விஷயத்தில் தன்னை விலக்கிக் கொள்ளும். இது எப்பொழுது அடியான் அல்லாஹ் தஆலாவுக்கு விரும்பிய வாழ்க்கை வாழக்கூடியவனாக. அப்போ இந்த ரமதானுடைய மாதம் நம்மை கட்டுக்கோப்பில் வைக்கின்றது. நம்முடைய ரமதானுடைய இந்த மாதம் நமக்கு எல்லா விதமான விஷயத்திலும் எங்கிருந்தாலும் நாம் என்ன செய்கின்றோம்? தனியாக இருந்தாலும் மக்களோடு இருந்தாலும் இந்த விஷயத்தை நாம் அஞ்சுகின்றோம். அல்லாஹ் தஆலா என்னுடைய விஷயத்தில் அவன் பார்த்து கொண்டு இருக்கின்றான், கண்காணித்துக் கொண்டு இருக்கின்றான். அப்போ நம்முடைய முதல் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய தர்பியத் இந்த ரமதான் அனைத்துமே அல்லாஹ் தஆலாவுடைய கட்டுக்கோப்பிலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகின்றது. அந்த அடியான் அல்லாஹ் விரும்பியதை மட்டும்தான் பார்க்கின்றான். அந்த அடியான் அல்லாஹ் விரும்பியது மட்டும்தான் அல்லது அனுமதித்து மட்டும்தான் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் அனுமதித்தது மட்டுமே அவன் பிடிக்கக்கூடியவனாகும். எந்த பாதை அவனுக்கு ஆகுமானதோ அதன் பிரகாரம் தான் அவன் நடக்கக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். இது ஒரு வகையான நமக்கு பயிற்சியாக இருக்கின்றது. அதே போன்று நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய விஷயத்துல, பொதுவாக மனிதன் அழிவில் தன்னை ஏற்படுத்திக் கொள்வது என்பது இரண்டு வழியின் மூலமாக தன்னை அழிவில் ஏற்படுத்திக் கொள்கின்றான். இது இச்சைகள் என்று சொல்லப்படும். ஒன்று அவனுடைய ஷஹ்வத்துல் பத்ன் என்று சொல்லக்கூடிய அவருடைய வயிற்றை நிரப்பக்கூடிய அந்த இச்சை.
மனிதன் இந்த வயிற்றை நிரப்புவதற்காக அவன் என்ன வேண்டுமென்றாலும் செய்வதற்காக துணிந்து விடுகின்றான். ஹலால் ஹராம் என்று எந்த ஒரு பாகுபாட்டும் எந்த ஒரு வித்தியாசம் காணாமல் கிடைத்ததெல்லாம் என்ன செய்கின்றான், சாப்பிடக்கூடியவனாக ஆகின்றான். அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை கட்டுப்படுத்துவதற்காக நோன்பை அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கின்றான். ஏன்? ஹலாலாக்கிய விஷயத்தையே நீ இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை உன்னை நீ தடுத்துக் கொள்வாய் என்றால் ஹராமான விஷயங்களிலிருந்து உன்னால முற்றிலுமாக தடுத்துக் கொள்ள முடியும் என்று இந்த ரமதானுடைய நோன்பு நமக்கு செம்மைப்படுத்துகின்றது, நமக்கு தர்பியத்து கொடுக்கின்றது. ஏனென்றால் மனிதனுடைய நிலை எப்படி என்றால், இந்த உணவுடைய விஷயத்தில் சென்றான் என்றால் நாம் பார்க்கின்றோம், எத்தனை யூடியூப்லும் இன்ஸ்டாகிராமுடைய நிலையை பார்க்கிறோம். நம்முடைய சமுதாயத்துடைய அதிகமான இந்த இளைஞர்களுடைய நிலை என்ன? இந்த எங்கெங்கெல்லாம் சென்று உணவை சாப்பிட்டு அதற்கு ரிவ்யூ செய்யும், கமெண்ட் அடிக்கக்கூடிய நிலை இருக்கு. எந்த அளவுக்கு என்றால் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரே இலக்கு தான் இருக்கும், எல்லாத்தையும் சாப்பிட்டு வாழணும் என்று இவர்களுடைய நிலை. அல்லாஹ் அக்பர். இதை அல்லாஹ் தஆலாவுடைய திருமறை சூரத்துல் முஹம்மதில் இவர்களை பற்றி சொல்லும் பொழுது, யஅகுலூன கமா தஅகுலுல் அன்ஆம், இவர்கள் எப்படி சாப்பிடுகின்றார் என்றால் எப்படி கால்நடைகளும் மிருகங்களும் சாப்பிடுகின்றதோ அதே போன்றுதான். எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் எந்த ஒரு லட்சியம் இல்லாமல் அவர் வாழ்வதே சாப்பிடுவதற்காக தான். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது. அதே மாதிரி புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், காஃபிர் அவன் 7 குடல் அளவுக்கு சாப்பிடுவான். அல் காஃபிரு யஅகுலு பி சப்அத்தி அம்ஆ வல் முஃமினு யஅகுலு பி மிஅன் வாஹித். முஃமின் என்பவன் ஒரு குடல் நிறையும் அளவுக்கு, ஒரு குடல் அளவுக்கு அவன் சாப்பிடக்கூடியவனாக இருப்பான். ஆனால் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவனுக்கு இலக்கு, லட்சியம், குறிக்கோள் என்ற எதுவுமே இருக்காது. அவன் ஏன் படைக்கப்பட்டான் என்ற சிந்தனையே மறந்து வாழக்கூடியவனுக்கு இந்த உணவோ அல்லது இந்த வயிற்றை நிரப்புவதுதான் மிகப்பெரிய ஒரு இலக்காக அவன் வைத்துக் கொண்டு வாழக்கூடியவனாக இருப்பான். இது நமக்கு இந்த நோன்பு நம்மை கட்டுப்படுத்துகின்றது. அல்லாஹ் தஆலா உனக்கு ஹலாலாக்கியதே நீ சில நேரத்தை கட்டுப்படுத்திக் கொள் என்று நமக்கு இதை பண்படுத்துகின்றது என்றால் உன்னால் ஹராமான விஷயத்தை முற்றிலுமாக தடுத்துக் கொள்ள முடியும் என்று நமக்கு தர்பியத் செய்கின்றது. இது பொதுவாக இந்த முதல் ஒரு விஷயம், நம்முடைய வயிற்றை நிரப்புவது. ஹதீஸ்ல வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ்ல, மாமல இப்னு ஆதம் விஆ ஷர்ரி மின் பத்னிஹி, ஆதமுடைய மகன் நிரப்பக்கூடிய பாத்திரங்களில் மிக மோசமான பாத்திரம் அவருடைய வயிற்றை தவிர வேறு எதுவுமே இல்லை. பாத்திரங்கள் நிரப்பப்படுகின்றது, அது எத்தனையோ விஷயத்தை கொண்டு நிரப்ப. அப்போ ஆதமுடைய இந்த அடியான் நிரப்பக்கூடிய பாத்திரங்கள் மிக மோசமானது அது அவனுடைய வயிறு தான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு அடியானுக்கு அவன் வாழ்வதற்காக சில கவலை உணவு என்பது போதுமானது. அப்படி இல்லாவிட்டால் ஒன்று அவருடைய வயிற்றுடைய 1/3 பங்கை உணவுக்காகவும், இன்னொரு பங்கை அவர் தண்ணீருக்காகவும், இன்னொரு பங்கை சுவாசிப்பதற்காக அவர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். இது நமக்கு இந்த ரமதானுடைய மாதம் என்ன செய்கின்றது, ஃபஜரில் இருந்து நமக்கு மக்ரிப் வரை இந்த விஷயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துகின்றது. இரண்டாவது மனிதனை அழிக்கக்கூடிய விஷயம் பார்க்கும் பொழுது ஷஹ்வத்துல் ஃபர்ஜ், தன்னுடைய மர்மஸ்தலத்தை பாதுகாக்காமல் இச்சைகளை, மனிதனுடைய அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த இயற்கையான இச்சையை தவறான விஷயத்தில் ஈடுபடுத்தி விபச்சாரமும் அல்லது மற்ற கள்ள தொடர்புடைய நிலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். இந்த ரமதானும் இந்த நோன்பும் நம்மை இந்த விஷயத்தில் கட்டுப்படுத்துகின்றது. இளைஞர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இளைஞர் சமுதாயமே, உங்களுக்கு அல்லாஹ் ஆற்றல் கொடுத்திருந்தான் என்றால், திருமணம் செய்வதற்காக வசதியும் ஆற்றலும் இருக்கின்றது என்றால் நீங்கள் விரைந்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது உங்களுடைய பார்வையை தாழ்த்தக்கூடியதும், இந்த திருமணம் என்பது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய மர்மஸ்தலத்தை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு, ஃபமல்லம் யஸ்ததி, இந்த ஆற்றல் திருமணத்துடைய வசதியும் ஆற்றல் இல்லாதவர்கள் ஃபஅலைஹி ஸௌம், அவர்கள் நோன்பை கடைபிடிக்கட்டும். ஃபஇன்னஹு லஹு விஜா, ஏனென்றால் அந்த நோன்பு என்பது அவருக்கு ஒரு கேடயமாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு கேடயம்? கேடயம் எப்பொழுது நாம் பயன்படுத்துவோம்? போர்க்களத்தில் எதிரிகளுடைய தரப்பில் வரக்கூடிய அந்த அம்பிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கும், வாளுடைய வெட்டிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கேடயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை கூறியிருக்கின்றார்கள் என்றால், எப்படி சுப்ஹானல்லாஹ் அடியான் அவருடைய இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்தில் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா நமக்கு ஆகுமானது ஒரு தம்பதி திருமணம் முடிந்த பிறகு அல்லாஹ் தஆலா நமக்கு நம்முடைய இச்சைகளை நாம் இல்லற வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் அனுமதித்திருக்கின்றான். அதையும் மனிதன் என்ன செய்கின்றான்? காலையில் இருந்து
நோன்பு பிடித்ததிலிருந்து மக்ரிப் வரை அவன் அதை கட்டுப்படுத்துகின்றான். அந்த நேரத்தில் அவனுக்கு சிரமங்கள் வந்தாலும் அதை அவன் அல்லாஹு தஆலா இதை எனக்கு தடை செய்திருக்கின்றான் என்று அவன் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயம் அவனுக்கு ஹராமான விஷயத்திலிருந்து அவனை முழுமையாக முற்றிலுமாக அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குறிப்பாக இந்த வசனத்தில் வரக்கூடிய நோக்கமே தான் லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் பெறும் பொருட்டாக அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியப்படுத்தினாங்க. எத்தனைய விஷயங்களை நோன்பு பிடித்து விட்டோம் என்றால் எத்தனைய விஷயங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றோம். அதே போல இந்த ரமதானுடைய இந்த நோன்பு நமக்கு தர்பியத் செய்யக்கூடிய அல்லது இந்த மாதம் நமக்கு பயிற்சி மாதமாக இருக்கின்றது பார்க்கும் பொழுது நம்முடைய உடலுக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் இது சுப்ஹானல்லாஹ் நமக்கு பயிற்சியை கொடுக்கின்றது, தர்பியத் செய்கின்றது. உடலுக்கு பயிற்சியை கொடுக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நமக்கு நோன்பு காலையில் இருந்து மக்ரிப் வரை இதை கட்டுக்கோப்பாக எங்களை ஹலாலான விஷயத்தை பாதுகாத்துக் கொண்டு நீங்கள் உங்களை தடை செய்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினால் இது உடல் ரீதியாக நமக்கு நன்மையானதுதான், இது ஹைர் தான். அல்லாஹு தஆலா இன் குன்தும் தஅலமூன், இது உங்களுக்கு நன்மையானதே. வஅன் தஸூமு கைருல் லக்கும், நோன்பு பிடிங்கள் இது உங்களுக்கு நன்மையானதே. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் இந்த விஷயங்கள் நன்மையை பற்றி அறிந்து இருந்தீர்கள் என்றால். அப்போ நாம் சுப்ஹானல்லாஹ் மருத்துவ ரீதியாக மெடிக்கல் ரிசர்ச்சின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் உண்ணக்கூடிய இந்த உணவு, இந்த ஜங்க் ஃபுட், இது அது எதோ போட்டு நாம் இஃப்தார் வந்தவுடனேயே எல்லாத்தையும் நிரப்புகின்றோமோ, நாம் உண்ணக்கூடிய உணவு அது செரிமானம் ஆவதற்காக, டைஜஷன் ஆவதற்காக அல்லாஹ் அக்பர் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் நம்முடைய வயிற்றை ஆறப்போடணும். ரிசர்ச்சின் அடிப்படையில 16 மணி நேரம் இதை நாம் என்ன செய்யணும், எந்த ஒரு விஷயத்தையும் ஆகாரத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால்தான் அந்த மைதாவு இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயங்கள் அதை கொண்டு செய்யப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அது கழிவாக வெளியேறும். இல்லை என்றால் அப்படியே உடலுடன் ஒட்டி கொண்டு அது ஒரு கொழுப்பாக ஒரு பிறகு மனிதனுக்கு ஒரு சிரமமான ஒரு நிலை ஏற்படும். இது சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றான். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த விஷயத்தை நினைத்து செய்யக்கூடியவர்கள். ஆனால் நாம் செய்யக்கூடிய நோக்கம் இலக்கு என்ன? தக்குவாவை அடைய வேண்டும் என்று. உலகத்துடைய நமக்கு பிரயோஜனமும் நமக்கு பலனும் அது நமக்கு கிடைக்கும். அது இரண்டாம் தரமாக இருக்கக்கூடியது. முதல் நம்மிடைய எண்ணத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். இது ஒரு வணக்க வழிபாடு, ஒரு இபாதத்து என்ற எண்ணத்தில் நாம செய்யக்கூடியவர்களாக இருக்கும். அதுவே நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய, நம்முடைய ஈமானை சீர்படுத்தக்கூடிய விஷயத்தை ரமதானுடைய நோன்பை பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், எத்தனையோ பெயர்கள் நரகத்துடைய பட்டியலில் பதிவு ஆக்கப்பட்ட எத்தனையோ பெயர்களுடைய பெயரை அல்லாஹ் தஆலா அவர்களை இந்த ஒவ்வொரு இரவிலும் என்ன செய்கின்றான், விடுதலை செய்கின்றான். வலில்லாஹி தகாஉ மினன் நார் வذلك في كل ليله. அல்லாஹ் தஆலா ரமதான் வந்து விட்டாலே அல்லாஹ் தஆலா அந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தி விட்டு சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றது, ஷைத்தான் மிக அடம் பிடிக்கக்கூடிய ஷைத்தான் சங்கிலிடப்படுகின்றான் என்று சொல்லிவிட்டு அங்கு கடைசியாக வரக்கூடிய ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவும் யாருடைய பெயர் நரகவாசி என்று பதிவாகி இருக்கின்றதோ அவர்களை இந்த நரகத்திலிருந்து அவன் விடுவிக்கின்றான். விடுதலை பிரமாணத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த நோன்பு சுப்ஹானல்லாஹ் இந்த மாதம் அவனுக்கு அவனுடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலும் அவனை நரகத்திலிருந்து அவனை மீட்டெடுக்கக்கூடிய விஷயத்திலும் இது உதவிகரமாக இருக்கின்றது என்றால் இவ்வளவு அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தை நமக்கு சிறந்த ஒரு மாதமாக ஆக்கியிருக்கின்றான். இந்த நோன்பை எந்த ஒரு அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தர்பியத்தாக ஆக்கியிருக்கின்றான். அதே போன்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த ரமதானுடைய நோன்பு நமக்கு இதுவும் நமக்கு ஒரு கற்றுத்தரக்கூடிய விஷயம். நாம் நோன்பை பிடிக்கின்றோம், நமக்கு வகை வகையான உணவு இருந்த பிறகும், நமக்கு தாகமும் பசியும் இருந்த பிறகும், சிறு குழந்தையிலிருந்து பெரியோர் வரை நான் சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு உணர்வும் ஒரு ஈமானிய அந்த சுப்ஹானல்லாஹ் அச்சம் வருகின்றதே. இதேதான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் தஆலா ரமதான் மட்டும் அவன் பார்ப்பது கிடையாது, ரமதான் இல்லாத மற்ற நாட்களிலும் அவன் கண்காணிக்கின்றான் என்ற ஒரு நினைப்பையும் ஒரு எண்ணத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவதற்காக இந்த 30 நாட்களை அல்லாஹ் தஆலா ரமதானுடைய நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். மனிதனுக்கு எவ்வளவுதான் தாகம் இருந்தாலும் பல லட்சம் கொடுக்கிற நீ பாக்குறோமா இல்லையா, எத்தனை வீடியோஸ்ல என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறோம்னு சொல்லிட்டு
இந்த விஷயத்துல செய்யக்கூடிய பார்க்கிறோம். அங்கு ஈமானியர்களாக இருக்கக்கூடியவங்க சர்வசாதாரண நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி இந்த நோன்பை நான் விட போவது கிடையாது. அல்லாஹுத்தால என்னை கண்காணித்துக்குன்னா அல்லாஹுக்காக வைக்கின்ற என்ற இஹ்லாஸுடைய உச்சகட்டம். அல்லாஹுத்தால என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் தனிமையில் இருந்தாலும் இல்லை என்ற ஒரு அச்சம் ஏற்படுகின்றதே. இதே அச்சம் தான் அல்லாஹு தாலா 11 மாதத்திலும் உனக்கு இருக்கட்டும். அல்லாஹு தாலா தடை செய்த விஷயத்தை உன்னை நீ கட்டுப்படுத்திக் கொள். அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயத்தையே நீ உன்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் பொழுது ஹராமான விஷயத்திலிருந்து உன்னை நீ ஏன் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது என்று இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு இந்த ஒரு பயிற்சியாக நமக்கு புகட்டுகின்றது. இதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இதே போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது இந்த ரமதானுடைய நோன்பையும் இந்த ரமதானுடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய தர்பியத்தில் அல்லாஹு தஆலா இந்த ரமதானை ஏற்படுத்தி ரமதானுடைய விஷயத்தில் நோன்பை கடமையாக்கி இதில் இதர அமல்களை செய்து நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். யா பாகியல் ஹைர் அக்பில், நன்மையை நாடக்கூடியவனே விரைந்து வா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எதற்காக? இந்த ரமதான் என்ன கிடையாது, ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம் கிடையாது, உழைக்கக்கூடிய மாதம். இந்த ரமதானுடைய மாதம் என்பது நமக்கு உழைப்பை காண்பிக்கின்றது. மனிதன் நோன்பு பிடித்து விட்டார் என்பதற்காக காலையில் இருந்து ஃபஜரையும் மிஸ் பண்ணி தூக்கக்கூடியவனாக ஆகின்றான். எந்த அளவுக்கு என்றால், ஒன்று அவன் துஹருக்கு எழுதுகின்றான் அல்லது நேரடியாக இஃப்தாருக்கு எழுதக்கூடிய நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தூங்குவது என்பதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது கிடையாது. மாறாக இந்த நோன்பு இந்த மாதத்தில் நம்முடைய விடாமுயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நம்முடைய உழைப்பை நாம் காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய இந்த நோன்பை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்குடைய வாழ்க்கையை பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி? கொஞ்சம் நம்ம நோன்பு பிடிச்சிடோம்னா எந்த வேலையை செய்வது கிடையாது. சில நேரத்துல நாம மற்ற கடமையான விஷயங்களையும் என்ன செய்யறோம், அதை தள்ளி போடுறோம். வேலைக்கு போறதோ படிப்புடைய விஷயங்களோ அல்லது மற்ற விஷயங்கள்ல இல்லப்பா நான் நோன்பு என்று நாம ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் பார்க்கிறோம். சஹாபாக்குடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ரமதானுடைய மாதம் முதல் கடமையாக்கப்பட்ட ரமதானுடைய நோன்பு 2ஆம் ஹிஜ்ரி. அதே ஹிஜ்ரியில் தான் பத்ருடைய யுத்தம் நடந்தது. யோசிச்சு பாருங்கள். எப்பொழுதுமே தொடர்ச்சியாக ஒரு மாதம் நோன்பு வைக்காத ஒரு சமுதாயம் முதல் தடவை கடமை என்று வைக்கின்றது. அதுவும் சுப்ஹானல்லாஹ் போர்க்களத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். முதல் போர், இஸ்லாமிய வரலாற்றிலே முதல் போராக காணப்பட்ட அந்த பத்ரு யுத்தத்தில் சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்களுடைய முயற்சி எப்படி இருந்தது. அதே போன்று மக்கா கைப்பற்றப்படக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அந்த நாளில் பார்க்கும் பொழுது 8ஆம் ஹிஜ்ரி அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடன் கிட்டத்தட்ட 10,000 சஹாபாக்களை கொண்டு செல்லும் பொழுது அந்த நேரத்திலும் ரமதானுடைய மாதம் தான் இருந்தது. ரமதானுடைய நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று நாம இங்கு சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்? அல்லாஹ் அக்பர். பசியும் பட்னியும் இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு இந்த மார்க்கம் ஒரு கட்டளையும் ஒரு கடமை என்று சொல்லிவிட்டதென்றால் அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்காக அவர்கள் முன்வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அகல் போரை பற்றி தெரியாதா? பேட்டில் ஆஃப் ட்ரென்ச் என்று சொல்லக்கூடிய 5வது ஹிஜ்ரால நடந்த விஷயம் அகல் போர். ஒட்டுமொத்த அரபுகள் எதிரிகள் அனைத்துமே ஒன்று திரண்டு மதீனாவை அழித்து விடலாம், முஸ்லிம்களை முழுமையாக அழித்து விடலாம் என்று அவர் சூழ்ச்சி செய்து வரும் பொழுது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலை வெட்டுமாறு கட்டளையிட்டார்கள். ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் 10-12 கூட்டத்தாருக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த பாகத்தை நீங்க வெட்டிதான் தீர வேண்டும் என்று. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய ஒரு குழி மனிதன்! அல்லாஹ் அக்பர், அவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஒரு அகலை அவர்கள் வெட்டினார்கள். எப்படி? சிரமத்தில், பஞ்சம். அந்த நேரத்தில் பஞ்சத்துடைய நிலை எப்படி என்றால் சஹாபாக்கள் தங்களுடைய வயிற்றில் கற்களை கட்டி கொண்டு வேலை புரிந்தார்கள். அல்லாஹ் அக்பர், முடியாத நிலை இருந்தது. ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னால முடியல, வயிற்று பசி ரொம்ப சிரமம் என்ன செய்கின்றது, எங்களால முடியல பாருங்கள் என்று அவருடைய வயிற்று மேல் ஆடையை அகற்றி காண்பித்தார்கள். ஒரு கல்லை கட்டி அவர்கள் வேலை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலாடையை அகற்றி அவர்களுக்கு காண்பித்தார்கள். சஹாபாக்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கற்களை கட்டிய நிலையில் அவர்களும் வேலை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற சஹாபாக்களை போல. உடனே அல்லாஹ் அக்பர், அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த மாதிரி சிரமம் என்றால் நமக்கு என்ன. அப்போ ரமதானுடைய மாதம் என்பது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, உழைப்பு செய்யக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் எவ்வளவு நாம் உழைப்பு செய்கின்றோமோ நமக்கு 11 மாதத்தில் அதனுடைய பிரதிபலனும் அதனுடைய தாக்கமும் இருக்கும்.
இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு நாம் சோர்வையாக இருப்போமோ அடுத்த மாதம் நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய விளைவுகளை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த மாதத்தில் முயற்சி செய்யக்கூடிய மாதம், உழைக்கக்கூடிய மாதம், நம்முடைய மறுமை நாளில் நம்மை சீர்படுத்தக்கூடிய இந்த மாதம், மறுமைக்காக நம்மை தயார்படுத்தக்கூடிய மாதத்தை அல்லாஹ் நமக்கு ஒரு சலுகையாக கொடுத்திருக்கின்றான் என்றால் இந்த மாதத்தை நாம் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மையான விஷயத்தில் நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ரொம்ப கவலையாக இருக்கின்றது, அந்த துர்பாகியசாலிகள் இந்த ரமதானுடைய மாதத்தில் சுப்ஹானல்லாஹ் தங்களுடைய கடமையான தொழுகையையும் நிறைவேற்றாத நிலையில உலகத்தை அடைய வேண்டும் என்ற விஷயத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மார்க்க கல்வி கற்பிக்கக்கூடிய அந்த அமர்வுகளை என்ன செய்வார்கள், ரமதான் வந்து விட்டாலே மூடிடுவாங்க. என்ன செய்வாங்க, இது ரமதான், இப்போ இந்த அமல் செய்யக்கூடிய மாதம், நாம 11 மாசம் படிச்சோம், இந்த மாசம் நாம அமலுக்காகவே நாம் பிரத்யேகமா செய்யக்கூடியது, இப்போ முழுமையாக நாம மூடுகின்றோம் என்று என்ன செய்யறாங்க, அனைத்து பாடங்களும் மார்க்க கல்வி கற்பிக்கக்கூடிய பாடசாலைகள் மூடப்படுகின்றது. அந்த பாடங்கள் மூடப்படுகின்றால் நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய உலக ரீதியான விஷயங்கள், அதுவும் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அதை நம்முடைய வியாபாரமோ, நம்முடைய வேலையோ, நம்முடைய படிப்போ, உலக படிப்போ நம்ம விடுவது கிடையாது. அல்லாஹ் அக்பர். மார்க்க நமக்கு உலக விஷயத்தை எடுத்துக்கொள்வதில் எங்குமே தடை செய்யல. ஆனால் இந்த அளவும் இருந்துவிடக் கூடாது. உலகத்துடைய விஷயத்தை நான் தேடுகின்றேன் என்பதற்காக என்னுடைய இலக்கையும் என்னுடைய லட்சியத்தையும் மறந்து இந்த மறுமையினுடைய வாழ்க்கையை நாம் மறந்து வாழக்கூடியவனாக ஆவது இது துர்பாகியசாலி, அவன்தான் நஷ்டவாளியாக இருப்பான். இந்த ரமதான் நமக்கு செம்மைப்படுத்துவதற்காக, பயிற்சி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றது. இந்த பயிற்சியை நாம் இம்முறுவலுடன், நாம் புன்னகையுடன் இதை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நம்முடைய மாதத்தை நாம் சீர்படுத்திக் கொண்டு நம்முடைய இந்த ரமதானுடைய மற்ற இதர அமல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு முடிந்த அளவுக்கு, இயன்ற அளவுக்கு அல்லாஹுடைய ரஹமத்துக்குரிய நாம் வாரிசுகளாக ஆவதற்காகவும் அதற்குரிய உரிமையாளர்களாக ஆவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்ன அந்த சாபத்திற்கு நாம ஆளாக கூடாது. இந்த விஷயத்தை நாம் நோக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய மாதத்தில் இந்த ரமதான் மற்றும் நோன்பு இதர அமல்களை நாம் செய்கின்றோம். என்ன நம்முடைய ரமதானும் நம்முடைய இந்த நோன்பு நம்மை செம்மைப்படுத்துகின்றதா, இதனால் நான் படிப்பினை பெறுகின்றேனா, என்னுடைய வாழ்க்கையில இதை மாற்றங்கள் ஏதாவது கொண்டு வருகின்றதா என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த விஷயத்தை செய்ய வேண்டும். இந்த நாள் நாம் இருந்து கொண்டிருக்க இந்த நாளில் நான் என்னுடைய அமலை செய்தேன், நான் தூங்கும் பொழுது என்னென்ன அமல்களை செய்தேன் என்று நினைத்துவிட்டு அடுத்த நாள் கடந்த நாளை விட ஒரு அமலை நான் அதிகப்படுத்துவேன் என்ற ஒரு எண்ணத்துடன் நாம தூங்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதற்குரிய வழி ஏற்படுத்துகின்றான். அதற்குரிய சுப்ஹானல்லாஹ் வழிமுறையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படி என்று ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன அமல்களை நாம் அதிகப்படுத்தும் பொழுது 30 நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில எண்ணற்ற அமல்களை நாம் நன்மையான விஷயத்தில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டோம் என்றால் பாவமான, வீணான, எந்த ஒரு தேவையில்லாத, எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத செயல்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒரு முஃமினுக்கு உகர்ந்தது, அவனுக்கு தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாத விஷயத்தில் அவன் அதை ஈடுபட மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த ரமதானை சிறந்த ஒரு ரமதானாக ஆக்குவதற்காக நம்முடைய முயற்சியும், இந்த ரமதான் மூலமாக நம்ம பெறக்கூடிய பயிற்சியும் பெற்றுக்கொண்டு நாம் மற்ற மாதங்களில் அல்லாஹ் தஆலாவை வணங்கி வெளிப்படக்கூடிய ஒரு நல்லடியார்களாக வாழ்வதற்காக அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்தல் புரிவானாக. ஆமீன். வாக்குதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இணைத்துக்குரிய அல்லாஹ்விடியார்களே, நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்போ, நம்முடைய சமுதாயத்துடைய ஒரு சீரமைக்கக்கூடிய அல்லது இந்த சமுதாயத்துடைய இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் என்று பார்க்கும் பொழுது ஒன்று பள்ளிவாசல், இரண்டாவது பாடசாலை, மதரசாக்கள். இந்த இரண்டுமே எதுவரை நம்முடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டு இருக்குமோ அல்லது இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருப்போமோ அதுவரை இந்த இஸ்லாத்துடைய தூய்மையான நிலை இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய ஈமானுக்கு ஒரு புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹுடைய தொடர்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த விஷயத்திலிருந்துதான் இவர்களை, இந்த சமுதாயத்தை விளக்க வேண்டும் என்று, இதிலிருந்து இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்யப்படுகின்றது.
மதரசாக்கள் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு மூடப்படுகின்றது, பள்ளிவாசலுக்கு சில இடத்தில் அனுமதி கொடுப்பது கிடையாது, இப்படி என்று நிறைய நெருக்கடிகள் நாம் பார்க்கின்றோம். இதற்கு மத்தியில நாம் இந்த பள்ளிவாசலும் குறிப்பாக பள்ளிவாசல்களும் சரி மதரசாக்குடைய விஷயத்துல நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய பங்களிப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று அல் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய ஒரு அரபிக் கல்லூரி உடைய பராமரிக்கக்கூடிய விஷயத்தை செலவுக்காக நாடி வந்திருக்கின்றார்கள். சேலம் மாவட்டத்தில் சேலத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் சரியான ஒரு மன்ஹஜின் அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மதரசாவாக இருக்கின்றது. மாணவர்கள் அங்கு தங்கி படிக்கக்கூடிய சிறந்த ஒரு சூழ்நிலையை கொண்டு தங்கி படிக்கக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாணவர்களுக்கான செலவுகள் பார்க்கும் பொழுது ஒரு வருடத்திற்கு ஒரு மாணவனுடைய செலவு கிட்டத்தட்ட 80,000க்கு அதிகமாக இருக்கு. ஒரு மாணவனுக்கு ஒரு வருடத்திற்கு செலவு 88,000 வரைக்கும் இருக்கின்றது பதிவு செய்திருக்கின்றார்கள். இப்படி அவர்களுடைய செலவும் அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்கள் மற்ற அங்க ஏற்பாடு செய்யக்கூடிய அனைத்தும் பார்க்கும் பொழுது இது நம்முடைய உம்மத்திற்குரிய ஒரு ஃபர்து கிஃபாயாவாக இருக்கின்றது. நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் பன்மடங்கு நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வாக்களித்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் நம்முடைய தானம் தர்மங்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்க கல்விக்காக, இந்த மதரசாவுக்காக, இந்த கல்லூரிக்காக கொடுக்குமாறு நான் இங்கு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சதக்காக்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக கொடுத்து அல்லாஹு தஆலாவிடம் அதற்குரிய நன்மை நாம் பெற வேண்டும். ஒரு குழந்தை, ஒரு மாணவன் படித்து அவன் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவனாக, மக்களுக்கு நேரான வழியை காண்பிக்கக்கூடியவனாக ஆகிவிட்டான் என்றால் நாம் மௌத்தான பிறகும் நம்முடைய நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும். நான் இங்கு ஒரு இடத்தில் நான் இங்கு இருந்து கொண்டு மெம்பரில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் 10-15 வருடத்திற்கு முன்னால் என் மீது எந்த சமுதாயம் செலவு செய்ததோ அவர்களுக்கு நன்மை கொடுத்து கொண்டு, எந்த மதரசாவில் படித்தேனோ, எந்த கல்லூரியில் படித்தேனோ, எந்த இடத்தில் நான் படித்தேனோ அதற்காக அவர்கள் என்ன உழைத்தார்களோ அல்லது இதற்குரிய உதவி செய்தார்களோ அவர்களுக்கு இந்த நன்மை சென்று கொண்டுதான் இருக்கு. அப்படி எங்களுடைய வாழ்க்கையில நாம் ஆசை கொள்ள வேண்டும், என்னுடைய மகனுக்கு மார்க்க கல்வி கற்பிக்க வேண்டும் என்று. அப்படி இல்லை என்றால் அந்த வாய்ப்பு இல்லை என்று நாம இந்த மார்க்க கல்வியை கற்பிக்கக்கூடியவர்கள், இதை பரப்பக்கூடிய விஷயத்துல நம்முடைய ஈடுபாட்டு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், கொடுத்து செலவு செய்வதற்காக நாம் முன்வர வேண்டும். அந்த அடிப்படையில இன்று உங்களுடைய நன்கொடை, உங்களுடைய சதக்கா மற்றும் ஹைராத்துகளை இங்கு அல் ஹிக்மா அரபிக் கல்லூரிக்காக கொடுக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய சதகாக்களை ஏற்றுக்கொள்வானாக. இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு, சுன்னத்திற்கு பிறகு நோன்பு சார்ந்த விஷயங்கள் கேள்வி பதிலுடைய அமர்வு இருக்கின்றது. தொழுகைக்கு பிறகு நீங்க விரும்பக்கூடியவர்கள் இங்கு அமர்ந்து பயன்பெறுங்கள். ரமதானுடைய விஷயத்துல நோன்புடைய எத்தனையோ நிறைய சந்தேகங்கள் வருகின்றது. அந்த சந்தேகத்திலேயே நம்முடைய ரமதான் கடந்து விடுகின்றது. நாம் இந்த ரமதானை அடைகின்றோம். ரமதானில் தெளிவான முறையில் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டு என்னுடைய நோன்பை எந்த விஷயங்களிலிருந்து பாதிப்பு தரக்கூடியது, எது நமக்கு அனுமதிக்கப்பட்டது என்ற விஷயங்களை அறிந்து கொண்டு நம்முடைய நோன்பை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நம்முடைய இந்த ரமதானுடைய மாதத்தை சிறந்த ஒரு முறையில அமல் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஅகீமுஸ் ஸலாம்.